பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்ற நன்னூலாரின் கூற்றிற்கெனங்க 2024 கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா டிசம்பர் 13 அன்னைக்கு டிஎன்பிசியில பாத்தீங்கன்னா ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, நம்ம பழைய பாடத்திட்டத்தை தூக்கிட்டு புதிய பாடத்திட்டம் அமல்படுத்தினாங்க. அந்த புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நீங்க ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட தமிழ் புத்தகத்துக்கு தொடர்பான ஒரு காணொலி தான் இது. நம்ம புத்தகம் தயாரா இருக்கு. அந்த புத்தகத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்ன, இதை நீங்க எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கலாம்ன்றத டீட்டெயிலா நம்ம இதுல பார்க்கலாம். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப பாடத்திட்டத்துல தமிழ்ல 7 அழகு கொடுத்திருப்பாங்க. முதல் அழகு பாத்தீங்கன்னா இலக்கணம், சரியா? அதுல வந்து எழுத்து சொல்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அழகு 2 பாத்தீங்கன்னா சொல்லகராதி, அடுத்து 3 பாத்தீங்கன்னா எழுதுதல் திறன், 4 பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள், 5 வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல், 6 பாத்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு, 7 பாத்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும். இந்த 7 அழகையும் கவர் பண்ண மாதிரி நம்ம 3 புத்தகங்கள் போடலான்ற நிலையில இருக்கும். அதுல முதல் புத்தகம் தயாராயிடுச்சு. விற்பனைக்கும் அது வரப்போகுது. அந்த முதல் புத்தகம் பத்திய காணொலி தான் இது. அந்த முதல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகு 1, அழகு 2 ரெண்டுமே நம்ம டீப்பா கவர் பண்ணியிருக்கோம். அழகு 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம், எழுத்து சொல், பிளஸ் அழகு 2 பாத்தீங்கன்னா சொல்லகராதி. இதுக்கு உங்களுக்கு வேற எங்கேயுமே நீங்க சோர்ஸ் தேட தேவையில்லை. இதை ஒருங்கிணைஞ்சு ஒரு 376 பக்கங்கள் கொண்ட புத்தகம் தான் நம்மளுடைய இந்த புத்தகம். அதோட அட்டைப்படம் தான் இது. இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ல நீங்க இதை வாங்கிக்கலாம். வர்ற திங்கட்கிழமையில இருந்து நீங்க நம்மளோட 60 பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி நேராவே இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். அடுத்து நம்மளோட வெப்சைட் பாத்தீங்கன்னா www.tafIASacademy.in-shop. இந்த வெப்சைட்ல நீங்க இப்ப கூட ஆர்டர் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். நம்ம வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல இந்த புத்தகத்தை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுதான் புத்தகம். பாருங்க, 350 விலை. டிஸ்கவுண்டோட 315 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம். இது பாகம் 1 தான், சரியா? இந்த புத்தகத்தோட சிறப்பம்சங்கள், அதோட சாம்பிள் காப்பி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம், சரியா? இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அட்டைப்படத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. அழகு 1 எழுத்து சொல், அழகு 2 சொல்லகராதி. இது கவர் பண்ண புத்தகம் தான் நம்மளோட புத்தகம். எடுத்தோன்னே உங்களுக்கு பாடத்திட்டங்கள் டீப்பா கொடுத்துருப்பாங்க. பாருங்க, 376 பக்கங்கள், 350 ரூபாய். டிஸ்கவுண்டோட நீங்க 315 ரூபாய்க்கு வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி குரியர்லயுமே நீங்க இதை வாங்கிக்கலாம். மண்டேல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 60 கிளைகளுமே நீங்க நேரடியா புத்தகத்தை பெற்றுக்கலாம். பாருங்க, அழகு 1 இலக்கணம் 25 வினாக்கள், சொல்லகராதி 15 வினாக்கள். இந்த தலைப்புகளுக்கான புத்தகம் தான் நம்ம இப்ப அறிமுகப்படுத்தி நம்ம வெளியிட போற இந்த புத்தகம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தலைப்புகளுமே அவ்வளவு டெப்தா தமிழ் ஆசிரியர்கள் குழு, டேஃபோட தமிழ் ஆசிரியர்கள் குழுவால பல்வேறு கட்டங்களை பிழை திருத்தம் செய்யப்பட்டு உங்களுக்கு தேவையான தகவலாம் தொகுக்கப்பட்டு அருமையாக உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். கண்டிப்பா இப்ப இருக்கிற பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொழி திறன் கண்டிப்பா ரொம்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு நிறைய வந்து பிராக்டிஸ் கொஸ்டின் தேவை. பல்வேறு வகைப்பட்ட இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th நம்ம ஸ்கூல் புக்கு படிச்சாலே மார்க் எடுத்துலாம், சரியா? பழைய பாடத்திட்டத்தில் பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th பள்ளி பாட புத்தகத்தை நம்ம A to Z படிச்சு நம்ம முழு மதிப்பெண் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இப்ப இருக்கிற பாடத்திட்டம் அந்த வகையில் அமையல, சரியா? பல்வேறு தகவல்களை தொகுத்த மாதிரி ஒரு மெட்டீரியல் நம்மகிட்ட இருந்தாதான் நம்மளால ஃபுல் நாலேஜ் வளர்த்துக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? நான் சாம்பிள் காப்பி நம்ம காட்டுறேன், பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அழகு 3 எழுதும் திறன். அடுத்து பாத்தீங்கன்னா அழகு 4 கலைச்சொற்கள். அடுத்து அழகு 5 புரிந்து கொள்ளுதல் திறன், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் திறன். அடுத்து பாருங்க எளிய மொழிபெயர்ப்பு. அழகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். சரி, இப்ப இந்த ஒரு புத்தகம் தானே வந்திருக்கு. அடுத்த அழகுகள் என்னென்ன புத்தகம்ன்றத நம்ம இதுலயே டீட்டெயிலா கொடுத்துருக்கோம் பாருங்க. டிஎன்பிசி வெளியிட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தில் பொது தமிழ் பகுதி மொத்தம் 7 அலகுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 7 அலகு பிரிக்கப்பட்டிருக்கா? அதுல இதில் அழகு 1 மற்றும் 2 ஆகிய தலைப்புகள் பாகம் 1ஆகவும், பாகம் 1 புத்தகம் தான் இப்ப வெளியிட போறோம், நீங்க வாங்க போறீங்க. அந்த பாத்தீங்கன்னா அதுல அழகு 1, 2 கவர் ஆயிருக்கும். அடுத்தது அழகு 3, 4, 5, 6 இந்த புத்தகங்கள் இந்த தலைப்புகள் பாத்தீங்கன்னா பாகம் 2ல உங்களுக்கு கவர் ஆகும், சரியா? இப்ப அழகு 1, 2 முதல் பாகத்துல வருது, 3, 4, 5, 6 அழகுகள் 2ஆம் பாகத்துல வருது, அழகு 7 மட்டும் 3வது பாகத்துல வருது, சரியா? இப்ப இலக்கியம், தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் அதுக்கு மட்டும் கடைசி பாகம் 3வது பாகம், சரியா? அதுதான் கிளியரான டேட்டா இங்கே கொடுத்துருப்பாங்க, பாத்துங்க. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முதல் பாகம், ஏன்னா அவ்வளவு தகவல்கள் வந்து தோக்க வேண்டியதா இருக்கு, அவ்வளவு தகவல் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால 3 பாகங்களா வெளியிட்டா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். புக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வென்ட்டா இருக்கும்ன்றதான் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கும், சரியா? கண்டிப்பா அருமையா இருக்கும். நானும் ஃபுல்லா பார்த்தேன். பாருங்க, இதான் இண்டெக்ஸ். இப்ப இலக்கணம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா, அந்த தலைப்புல என்னென்ன கொடுத்தா அந்த ஈச் அண்ட் எவரி டாபிக் கொடுத்துட்டு அந்த டாபிக்ல டெப்தான நோட்ஸ் தான் உள்ள இருக்கும். பாருங்களேன், பிரித்து எழுதுகளை 34 பக்கம் கொடுத்துருக்கும். அப்போ பிரித்து எழுதுகளை 34 பக்கம், பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக்கு கருவே புணர்ச்சி தான்.
ஸோ அப்போ ஸ்கூல் புக், நியூ புக், ஓல்டு புக்ல இருக்கிற மொத்த புணர்ச்சி விதியை உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பயிற்சிக்கு பிரித்து எதுக்கு சேர்த்து எதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த நோட்ஸ் வெறும் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு அந்த எடுத்துக்காட்டுகள் மட்டும் இருக்காது, ஸோ கண்டென்ட்டும் இருக்கும். சரியா? இப்ப மயங்கொலி சொற்கள்னா மயங்கொலி சொற்கள் எடுத்துக்காட்டு மட்டும் இருக்காது, பறவை பறவைன்னு எடுத்துக்காட்டு மட்டும் இருக்காது, மயங்கொலி சொற்களுக்கான டாபிக்கை நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த எடுத்துக்காட்டுகளை கொடுத்துருவோம். உள்ள நம்ம டீப்பா பார்க்கலாம். சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, சோ லகர லகர உங்களுக்கு தெரியல மயங்கொலி சொற்கள் அந்த கான்செப்ட் அது. அடுத்து இணை எழுத்துக்கள், சுட்ட எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை பிழை அறிதல். சோ இப்ப எழுத்துக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பக்கம், சோ 100 பக்கம் கவர் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொல், வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து அந்த வினைமுற்று, எச்சம், வினையாளனை பெயர், தொழிற் பெயர்லாம் கண்டுபிடிக்கிற அந்த தலைப்பு. அடுத்து அயற்சொல், தமிழ் சொல், பிறமொழி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொற்கள். அடுத்து எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், 2 வினைச்சொல்லோட வேறுபாடு அறியறது. சோ இந்த மாதிரி தலைப்பு உங்களுக்கு சொல்லுல கொடுத்திருக்காங்க. அடுத்து சொல்லகராதி, இதுதான் நீங்க அதிக பேர் எதிர்பார்த்திருப்பீங்க. இதுக்குதான் உங்களுக்கு புத்தகமே தேவை. நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிற ஸ்கூல் புக்லாம் நம்ம படிச்சிடலாம். இப்ப இந்த மாதிரி தலைப்புகள்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை, நம்ம தகுந்த ஒரு மெட்டீரியல் தேவை. ஸோ டேஃபோட முந்தின புக்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம பழைய பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னா 3 புத்தகங்கள் வெளியிட்டு இருப்போம். சரியா? இலக்கியம், தமிழ் அறிஞரும், தமிழ் தொண்டும், ஸோ இலக்கணம், அந்த 3 புத்தகமே அவ்வளவு ஒரு போட்டித் தேர்வுக்கான பொக்கிஷம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க. ஸோ அதே குழு தான் இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஓரெழுத்து ஒரு மொழி, அந்த எதிர்ச்சொல் கான்செப்ட் இருக்கு. உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருட் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், கோடிட்டெழுத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக, பிழை திருத்தம், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். சொல்ல பேச்சு வழக்குல பயன்படுத்தும் தலகாணி, தலையணை, அந்த மாதிரி கான்செப்ட் தான் அது. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல், பொருள் தரும் ஓர் எழுத்து, பொருள் தரும் ஓர் எழுத்து, பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. இந்த மாதிரி தலைப்புகள் தான் உங்களுக்கு இப்ப இந்த புத்தகத்துல உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். இப்ப நான் படிச்ச இண்டெக்ஸ் தான் இந்த புத்தகமே. சாம்பிள் காப்பி பார்க்கலாமா? சோ பாருங்க, பிரித்து எழுதுதல், நான் சொன்ன மாதிரி புணர்ச்சிக்கான பேசிக். சரியா? சோ அப்ப நிலைமொழி என்ன, வருமொழி என்ன, உயிரீர்னா என்ன, மெய்யீர்னா என்ன, உயிர் முதல்னா என்ன, மெய் முதல்னா என்ன, அந்த மாதிரி பேசிக் கண்டென்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக போயிருப்பாங்க. சோ பாருங்க, பேஜ் நம்பர் 1, சோ 2. சரியா? சோ அப்ப அந்த ப்ரிலிம்ஸ்லயே பாத்தீங்கன்னா இது போல வினாக்கள்லாம் இடம் பெற்றிருக்கும். சரியா? உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் மெய், மெய் முன் உயிர், இது போல கண்டென்ட்லாம் இருக்கும். சோ அப்ப புணர்ச்சியில இருக்கிற ஒரு பொறுத்துக்க டைப்ல பேசிக்கா ஒரு 4 கொடுத்துருப்போம் நம்ம. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திப்பிழை, அடுத்த தலைப்பு சந்திப்பிழை. சோ சந்திப்பிழைக்கும் புணர்ச்சி பேசிக். சரியா? சோ இயல்பீரி விதியீர்னு ஒரு புணர்ச்சி இருக்கும். நிலைமொழியின் இறுதியில் இயல்பாகவோ அல்லது விதியாலோ ஒரு உயிரெழுத்து வந்து வருமொழியின் முதல்ல காசா தாப்ப வந்தா வல்லோற்று மிகும், அந்த வல்லோற்று மிகுதல் தான் சந்திப்பிழையே. சோ அந்த மாதிரி அந்த பேசிக்ல இருந்தே கொண்டு வந்திருப்போம். நான் சொன்ன மாதிரி தான் கண்டென்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த பாடத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்காட்டுகள், அந்த வினாக்கள்லாம் இருக்கும். நிறைய இடத்துல அந்த மனைவரப்படம் கான்செப்ட் நீங்க பார்க்கலாம். பாருங்க, குறில் நெடில் வேறுபாடுக்கு பாருங்களேன், நீங்க ஒன்னும் படிச்சுலாம் புரிஞ்சுக்கல. சிம்பிளா உயிர்மை எழுத்துக்கள் 216 அப்படியே கொடுத்துட்டு எது குறில் வரிசை எது நெடில் வரிசை பேசிக் சூப்பரா சொல்லி கொடுத்துறாங்க பாருங்க. சோ குறில் வரிசை, நெடில் வரிசை, இதான் குறில் நெடில் வேறுபாடு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வகையில பார்த்தா அந்த தலைப்புகள் இப்ப இருக்கிற பாடத்துல ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா கண்டிப்பா நம்ம ஏமாறுற மாதிரி எவ்வளவு தலைப்புகள்லாம் இருக்கு. சரியா? பார்க்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நம்ம நிறைய கத்துக்கணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். சோ அதுக்கான புத்தகம் தான் இது. சோ நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க. தமிழ்ல இருக்கிற மொத்த குறில் 95, 90+5. தமிழ்ல இருக்கிற மொத்த நெடில் 133, 126+7. சரியா? 126 நெடில் உயிர்மை எழுத்துல இருக்கும், 7 நெடில் உயிர் எழுத்துல இருக்கும், 90 குறில் உயிர்மை எழுத்துல இருக்கும், 5 குறில் உயிர் எழுத்துல இருக்கும். சோ இதெல்லாம் சேர்த்து பேசிக்கா கிளியரா கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி மயங்கொலி சொற்கள் தலைப்பு தான். சரி, அந்த மயங்கொலி எழுத்துக்களை பத்தி கொடுத்துட்டு எடுத்துக்காட்டுகளும் எக்கச்சக்கமா இருக்கும். சோ பாருங்க, விலை, விலை, விடை, இலை, இலை, இடை, இதோட நிக்க போறதுல பாருங்க பேஜ் நம்பர் 71. நம்ம அடுத்து வேற ஒரு சாம்பிள் பாக்குறதுனால அது கட்டாயிருக்கும். சோ நீங்க புத்தகத்துல முழுமையா பார்க்கலாம். சோ அடுத்த தலைப்பு பாருங்க, சுட்டெழுத்து. சுட்டெழுத்து உங்களுக்கு தெரியும், ஆ, இ, உ, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமி சுட்டு, சுட்டு திரிப்பு எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சுட்டெழுத்துக்கள் தலைப்பு. ஒருமை பன்மை பிழை. சோ பாருங்க, கிளியரா கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? தன்மையில ஒருமை பன்மை, முன்னிலையில ஒருமை பன்மை, படற்கையில ஒருமை பன்மை. சோ முன்னிலையில பாத்தீங்கன்னா நீ என்பது முன்னிலை ஒருமை, நீர் என்பது முன்னிலை பன்மை. சோ இந்த பாக்ஸ்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்து விகுதிகள் கொடுத்திருக்காங்க. அடுத்து சொல் இலக்கணம். வேர்ச்சொல் அறிதல். வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா பகுபதத்தோட பகுதி தான்.
நம்ம வேர்ச்சொல்ல வந்தான்னா வா சென்றானா செல்னு படிக்கிறோமே தவிர வந்தானோட பகுதி தானே வா, அந்த பகுதி தான் வேர்ச்சொல். ப்ராப்பரா வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே மெத்தட் அதுதான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த தலைப்புல வேர்ச்சொல் அறிதல் வர்றப்ப உங்களுக்கு அந்த பகுபதமே நம்ம அங்க கொடுத்துருவோம் பாருங்களேன், பகுபத உறுப்புகள். சோ அப்ப அந்த வேர்ச்சொல்லோட இது சேர்ந்து வந்துரும். அடுத்தது பாருங்களேன், வேர்ச்சொல் எத்தனை ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு இங்க இருக்கு பாருங்க. 13 ஸ்ட்ரக்சர்ல தான் வேர்ச்சொல்லே இருக்கும். சோ அதுக்கான தகவல்கள், அதுக்கான எடுத்துக்காட்டுகள் நம்ம கொடுத்துட்டோம் பாருங்க. 1 2 பாருங்க. தனிக்குறில் மட்டும் வேர்ச்சொல்லா வருமா பாருங்க. தனிக்குறில் மட்டுமே வேர்ச்சொல்லாக அமையலாம். சோ தனிக்குறில் மட்டுமே வேர்ச்சொல்லாக அமையலாம்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப நொந்தானா என்னது? நோ. இது குறில் தானே, இது தனிக்குறில். அப்போ ஸ்டேட்மெண்டே வச்சா தனி குறில் என்பது வேர்ச்சொல்லாக அமையும். நிறைய பேர் யோசிப்பாங்க எப்படி தனி குறில் வேர்ச்சொல்லா வரும். சோ வரும். சோ அதான் கொடுத்திருக்கோம். தனிக்குறில் கூட ஒரு ஒற்று பாருங்க, தனிக்குறில் கூட ஒரு ஒற்றும் வரும். சோ இந்த மாதிரிதான் 13 ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வேர்ச்சொல் கொடுத்திருப்போம். அடுத்து பகுபத உறுப்புகள் சொன்னல, அந்த பகுதி தான் வேர்ச்சொல். அயற்சொல் தமிழ்ச்சொல். சோ பிறமொழி சொல், அயல் நாடுன்னு சொல்றோம்ல, அயல் இல்லுதான் இருறா மாறும். கல் பிளஸ் இலை கரிச்சிலை, அயல் பிளஸ் சொல் அயற்சொல். ஓகேவா? அனுமதி என்பது அயற்சொல், இசைவு என்பது தமிழ்ச்சொல். சோ இதுதான். சோ நான் திரும்ப சொல்றேன், இது சாம்பிள் காப்பி தான், சரியா? சோ உங்களுக்கு எக்கச்சக்கமான தகவல் மெயின் புத்தகத்துல இருக்கும். அடுத்தது பாருங்க, வினைச்சொல். சோ வினைச்சொல்லோட அமைப்பு, அதோட செயல்பாடுகள், அது என்னென்ன காட்டுன்றதை கிளியரா கொடுத்திருப்பாங்க. திணை, பால், எண், இடம், காலம் 5மே காட்டுறதுதான் ஒரு வினைச்சொல். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, சரியா? இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகளால தான் நம்ம மொழி தமிழ் மொழியால அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாம இருக்குன்றத நோக்கத்துக்காக தான் தமிழக அரசு இந்த மாதிரி பாடத்திட்டமே கொண்டு வந்திருக்காங்க, சரியா? சோ இப்ப எழுதும் போது ஒற்றுப்பிழை வரக்கூடாது, குறில் நெடில பிழை வரக்கூடாது, சந்தியில பிழை வரக்கூடாது, ஒருமை பன்மையில பிழை வரக்கூடாது. இந்த மாதிரி அந்த பிழை இல்லாம எழுதினாலே நம்ம முழு மதிப்பெண் பெற்றுடலாம். சோ அது தொடர்பான தலைப்பு தான் அது. திரும்ப அதே மாதிரி பேசிக் எழுத்துக்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. சொல்லகராதி. அடுத்து நம்ம அழகு 2க்கான சொல்லகராதி பாருங்க. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் பாருங்க. மிசைனா மேல, எதிர்ச்சொல் கீழ். சோ அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தது பாருங்க, உரிய பொருளை கண்டறிதல். உரிய பொருளை கண்டறிதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நான் இந்த ஸ்ட்ரக்சர் தான் சொன்ன பாருங்களேன். இது ஒரே ஒரு பொருள் தான் தருது, ஆனா பல சொற்கள் பாருங்க. சோ, அரண், மதில், புரிசை, இஞ்சி, இந்த பல சொற்கள் ஒரே ஒரு பொருள் தான் தருது, சுவர். சோ இப்ப இந்த ஒரே மைண்ட் மேப்ல நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்ல. சோ அப்ப இதுதான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சோ இப்ப இதுலயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்து உங்களுக்கு டீப்பா கொடுத்துருவாங்க பாருங்க. ஏனை என்ற ஒரே ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருட்கள் இருக்குன்னு கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பொருட்பன்மொழி, உயர்ந்தோங்கி, உயர்ந்தனாலும் உயரம் தான், ஓங்கினாலும் உயரம் தான். அதான் ஒரு பொருட்பன்மொழி. இது ஓல்டு புக்ல இருக்கு, எல்லாரும் ஃபேமஸான தலைப்பு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ பிரிச்சு சொல்லு, அதை பிரித்தெறியும் போது அதோட பொருள் கிளியரா கொடுத்துருப்பேன். ஒண்ணு பார்க்கலாமா? மெய் யாக்கை. மெய்னால உடம்பு தான், யாக்கைனால உடம்பு தான். சோ பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? மெய் யாக்கை ரெண்டுமே உடலை தான் குறிக்கும். சொல்லும் பொருளும் அறிதல். சொற்பொருள், அறிஞ்சொர் பொருள் நம்ம சொல்றோம்ல, 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் மொத்த அறிஞ்சொர் பொருள் இதுல இருக்கும். கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வானில் டேஷ் தோன்றினால் மழை பெய்யும். இந்த மாதிரி வினாக்கள் தான் அது. எக்கச்சக்கமான பயிற்சி வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்கை முழுமையா கவர் பண்ணி வெளியில இருந்து உங்களுக்கு தேவைப்படுற தகவல்களை இணைத்து தான் உருவாக்கி இருக்கும், சரியா? ஏன்னா அது இலக்கணம் தான் மெயின் கான்செப்ட். அதனால நிறைய பயிற்சி வினாக்கள் நம்மள்ட்ட இருக்கு. பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். சொன்னால தலைகாணி, தலையணை. அடுத்து பாருங்களேன், குடக்கூலி, குடிக்கூலி, கடக்கால், கடைக்கால், வெந்நீர், வெந்நீர், இன்னைக்கு, இன்றைக்கு, இந்த மாதிரி பேசிக் தான், சரியா? தொகுத்து கொடுத்துருப்போம். அடுத்த தலைப்பு பாருங்க, இணைப்பு சொற்கள் அல்லது இணைப்பிடை சொற்கள். சோ இதுதான் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தாங்க. சோ இந்த தலைப்புக்கு மட்டுமே எக்கச்சக்கமான உழைப்பு போட்டு உங்களுக்கு தெளிவான கான்செப்டே சொல்லி எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கோம். சோ கண்டிப்பா நீங்க புத்தகத்துல பாருங்க, உங்களுக்கு அவ்வளவு தெளிவா இருக்கும் இந்த தலைப்பு. பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. அங்க பார்த்தோம்ல, ஒரு பொருள் தர்ற பல சொற்கள், இங்க பல பொருள் தர்ற ஒரு சொல். சோ அதுக்கு ஒரு கான்செப்ட் படம், இதுக்கு ஒரு கான்செப்ட். நீங்க இந்த படத்தை வச்சு நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், சரியா? சோ பாருங்க, அறிவு, மதி, புலம், சித்தம். சோ இதுதான் பல பொருள் ஒரே ஒரு சொல். இந்த அறிவுன்ற ஒரே ஒரு சொல் பல பொருளை தருது, அறின்ற ஒரே ஒரு சொல் பல பொருளை தருது. இதுலயே பாக்குறீங்கல்ல, இந்த ஒரு பேஜ்ல எவ்வளவு கண்டென்ட் அடங்கியிருக்கு தெரியுதா? சோ இதுதான் சாம்பிள் காப்பி.
ஸோ இப்போ இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அனுபவம் வாய்ந்த டேப் தமிழ் ஆசிரியர்கள் குழுவால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ பல்வேறு வகையில் பிழை திருத்தம் பண்ணப்பட்டு அவ்வளோ அருமையாக உருவாயிருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நீங்க நம்மளோட 60 கிளைகளுமே நீங்க திங்கட்கிழமையிலேருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். நம்மளோட வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி நீங்க புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்டோட நீங்க புத்தகத்தை வாங்கிக்கலாம். ஸோ இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கொரியர்லயுமே நம்ம புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த புத்தகத்தை நீங்க பெற்று வர்ற குரூப் 4, குரூப் 2, குரூப் டி சரியா வர குரூப் 4 தமிழ்ல உங்களுக்கு தெரியும் 100 மதிப்பெண்கள். ஸோ தகுதி மதிப்பீடும் அதுதான். குரூப் 2, குரூப் டில பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 100 தமிழ் மதிப்பெண்கள். ஸோ அதுக்கான புத்தகம் தான் இது. ஸோ இப்போ இந்த ஆண்டு 2 தேர்வுகளுமே இருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை பெற்று நீங்க தமிழ முழுமையான மதிப்பெண் பெற்று நீங்க எல்லாருமே அரசு பணிக்கு போகணுன்றதான் எங்களோட ஆவல். ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ நன்றி.